பிரம்மாண்டமான நிகழ்வு. நம்ம இந்த உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய படைப்பாளியாவும் இல்லைன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய ஜீனியஸாவும் கூட இருக்கலாம். ஆனா நம்ம மேபி ஒரு கோவப்பட்டோ இல்ல ஒரு எமோஷனலான பர்சனா மாறியோ நம்ம எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் நம்ம காசு கூட. அதே நேரத்துல ஒரு அறிவும் இல்லாம எதுவுமே செய்யாம எதுவுமே தெரியாம ஜஸ்ட் அவனோட சாதா நடைமுறை மூலமாகவும் பழக்க வழக்கம் மூலமாகவும் ஒரு ஆளால பயங்கரமா காசு சம்பாதிக்க முடியும். இது கேட்க பயங்கர கிறுக்குத்தனமா இருந்தாலும் இது உண்மையாவே சாத்தியம் அப்படின்றது தான் இந்த புக்ல நம்மளோட ஆத்தர் சொல்ல வராரு. ரொனால்ட் ஜேம்ஸ் ரீட் இவர் சாதாரணமா ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல, அதாவது ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்ச ஒரு ஆள் தான். இவரால ஃபைனான்சியலா பெருசா என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது, சரியா? ஒரு 25 வருஷத்துக்கு அவரு வெறும் காரை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காரு அவரோட பெட்ரோல் பங்க்ல. அது மட்டும் இல்லாம ஒரு 17 வருஷத்துக்கு ஜேசி பென்னி அப்படின்ற ஒரு பில்டிங்ல ஃப்ளோர் ஸ்வீப்பரா இருந்திருக்காரு. அவரு 2014 92 வயசுல இறந்து போறாரு. ஆனா இறந்து போன அந்த நேரத்துல அவரோட பேரு இந்த உலகம் முழுசா இன்டர்நேஷனல் ஹெட்லைன்ஸ்ல வருது. 2 மில்லியனுக்கு மேல அமெரிக்கன்ஸ் 2014 இறந்து போறாங்க. அதுல 4000 பேருக்கு மட்டும்தான் $8 மில்லியன் மேல சொத்து இருக்கு. அதுல ஒருத்தர் இந்த ரொனால்ட் ரீட். அது மட்டும் இல்லாம அவரோட பசங்களுக்கு $2 மில்லியன் ஹாஸ்பிட்டலுக்கும் லைப்ரரிக்கும் சேரிட்டியா ஒரு $6 மில்லியன் கொடுத்திருக்காரு. ரீடை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே ரொம்பவே பயங்கரமா ஆச்சரியப்பட்டாங்க, நம்மள மாதிரியே. இவருக்கு எப்படி இவ்வளோ காசு கிடைச்சது அப்படின்னு. அவர் எந்த விதமான லாட்டரியும் அடிக்கல, அது தவிர அவருக்கு எந்த விதமான சொத்தும் கிடையாது. அவர் செஞ்சது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அந்த காசை ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல போட்டாரு. இது பல வருஷங்கள் வளர அவரோட சின்ன சேவிங்ஸ் $8 மில்லியன் அவருக்கு திருப்பி கிடைச்சது. அவ்வளவுதான். ஒரு ஜானிட்டர்ல இருந்து இறக்கும்போது ஒரு பெரிய பிலாந்த்ராபிஸ்ட். ரொனால்ட் ரீட் இறந்த அதே நேரம் ரிச்சர்ட் அப்படின்ற ஒருத்தரோட பேரும் நம்மளோட நியூஸ்ல வருது. ரிச்சர்ட் ஃபஸ்கோன். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹார்வர்ட்ல எம்பிஏ படிச்ச ஃபினான்ஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிசினஸ்மேன். 2000s ஃபஸ்கோன் அவரோட பெரிய வீட்டை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக கடன் வாங்கினாரு. ஆனா நீங்க அந்த வீட்டை பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஆல்ரெடி 2 எலிவேட்டர்ஸ், 2 ஸ்விம்மிங் பூல், 7 கராஜ், அது மட்டும் இல்லாம 11 பாத்ரூம்னு $90,000 மெயின்டெனன்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு வீடு வச்சிருந்தாரு. அப்புறம் 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தது. வந்த உடனே ஃபஸ்கோனோட எல்லா சொத்துமே தூசியா போச்சு. சொல்ல போனா ஜட்ஜு முன்னாடி எனக்கு இப்போதைக்கு இன்கம் கூட கையில இல்ல, உங்களுக்கு ஃபைன் பே பண்ண கூட அப்படின்னு சொன்னாரு. ஃபஸ்கோனோட பீச் ஹவுஸா இருந்தாலும் சரி, அவரோட மேன்ஷனா இருந்தாலும் சரி, அவரோட சொந்த வீடா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே 75% அதோட ஒரிஜினல் வேல்யூல இருந்து கம்மியா விற்கப்பட்டது. ரொனால்ட் ரீட் ரொம்ப பேஷண்டா இருந்தாரு. ஆனா ரிச்சர்ட் ஃபஸ்கோன் ரொம்பவே பேராசையோட இருந்தாரு. மற்ற இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில மட்டும் நம்பவே முடியாத வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குது. சொல்ல போனோம்னா நம்மளோட காலேஜ் டிகிரி, நம்மளோட ட்ரைனிங், நம்மளோட பேக்ரவுண்ட், ஏன் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட எந்த விதத்துலையும் உதவி செய்யாதபடி ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரைனிங்கோட, பெஸ்ட் கனெக்ஷன்ஸோட, பெஸ்ட் எஜுகேஷனோட இருக்கிற ஒருத்தனை தோக்கடிக்க முடியும். இந்த மாதிரி கதைகள்லாம் பார்க்கும்போது 2 விஷயம் சரின்னு படுது. ஒன்று, நம்ம ஃபினான்ஸில் இருக்கும்போது நம்மளோட எஃபர்ட், இன்டெலிஜென்ஸை விட லக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா கூட தெரியலாம். ஆனால் அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு ஹார்ட் சயின்ஸ் கிடையாது. ஆனால் அது ஒரு சாஃப்ட் ஸ்கில். நம்மளோட பழக்க வழக்கத்தையும் நம்மளோட தினசரி முடிவுகளையும் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஃபினான்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மேக்ஸ் பேஸ் ஃபீல்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதில் ஃபார்முலாஸ் இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம கணக்கு பண்ணணும்னு அசியூம் பண்ணுறோமோ, ஆனால் அதை விட நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதும் இல்லை, அப்ரிஷியேட் பண்ணுறதும் இல்லை. இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான 2 டாபிக், உனக்கு அது பிடிச்சிருக்கோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு 2 முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹெல்த், இன்னொன்று மணி, அதாவது ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று காசு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில, இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில மணிமுகுடம் சூட்டப்படுற ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா அதுவே நம்ம காசு பக்கம் வந்தா அந்த கதை வேற மாதிரி போகும். ஆனா காசை பத்தி நம்ம யோசிக்காம இருக்கோமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. தினசரி யோசிச்சுட்டு தான் இருக்கும். தினசரி அதுக்கேற்ற படிப்புகளும் வருது. எம்பிஎஸ் வந்தாச்சு, ஃபினான்ஷியல் இன்ஜினியரிங் அப்படின்ற செக்டார் கூட வந்தாச்சு. ஆனா அதெல்லாம் எல்லாருமே பணக்காரங்கள் ஆயிட்டாங்களா, இல்லைன்னா நம்ம பெரிய இன்வெஸ்டர் ஆயிட்டோமா? இல்ல. அந்த பதில் நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காசும் நம்ம கிட்ட இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போமா, இல்லைன்னா எந்த காசுமே இல்லைனாலும் நம்ம சந்தோஷமா இருப்போமா? இது எல்லாமே உண்மையா அப்படின்றத பத்தி நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? இதை பத்தி நம்ம 1000 தடவை பேசினாலும்
என்னதான் நம்ம வாய் வாக்கில் சொன்னாலும் அதுக்கு தேவையான கம்பெலிங் எவிடன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறதே கிடையாது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசு அப்படின்ற விஷயத்த ஒரு ஃபிசிக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்ச ஒரு சப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் காசுன்றது ஒரு சைக்காலஜி பேஸ்டான சப்ஜெக்ட். அதாவது நம்மளோட உணர்வுகளையும் நம்மளோட முடிவுகளையும் சார்ந்து இருக்கிற ஒரு படிப்பு. விஞ்ஞானம் அப்படின்றது ஒரு நேரடியான விஷயம். ஒன்று ஓடுதுன்னா ஓடுது, நடக்குதுன்னா நடக்குது, அதுக்கு தேவையான விஷயங்கள் அங்கே இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் காசுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. அது நம்ம ஒவ்வொருத்தரோட பழக்கத்தை சம்மந்தப்பட்டு வித்தியாசமாக மாறுற ஒரு விஷயமா இருக்கு. ஹிஸ்ட்ரி நெவர் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், மேன் ஆல்வேஸ் டஸ். வரலாறு அப்படிங்கிறது திருப்பி நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, மனுஷன் தான் நடந்துக்கிறான். ஆனால் இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளோட ஆத்தர் நமக்கு 20 கோட்பாடுகள் தராரு. அந்த 20 கோட்பாடுகள் என்னென்ன நம்ம புக்கில் பார்ப்போம்.